ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 2க்கான தமிழ் ஆனுவல் எக்ஸாம்க்கான ரிவிஷன் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷன் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கிளாஸ் 2ல் தமிழ் பேப்பருக்கு நம்ம கிட்ஸுக்கு என்னென்னலாம் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் 2ல் ஆனுவல் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் தருக. ஸோ பொருள் தருகன்னா ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங்ஸை கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆரம். ஆரம்னா என்னது? மாலை அப்படின்னு. அப்போ இங்கே கிட்ஸு மாலை அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆரம்பம். ஆரம்பம்னா தொடக்கம். தாள். தாள்னா என்ன மீனிங்கு? காகிதம். சிந்தனை அப்படின்னா எண்ணம். ஆனா பசு. தானா கொடு. ஓசைனா சத்தம், ஒலி, வெளிச்சம். விழி அப்படின்னா கண். பனி, வேலை. கதிரவன். கதிரவனுக்கு இன்னொரு பெயர் சூரியன். வா அப்படின்னா அழைத்தல். வாங்குற வார்த்தைக்கான மீனிங் என்னது? அழைத்தல். கோ அப்படின்னா அரசன்னு அர்த்தம். பானா பாடல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கான பொருளை, அதாவது மீனிங்கை கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பாட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் அப்படின்னா ஆப்போசிட் ரைட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க வார்த்தைக்கு அதுக்கான ஆப்போசிட் வேர்டை ரைட் பண்ணணும். இருட்டு அப்படின்னா வெளிச்சம். மறையும். மறையும்க்கு ஆப்போசிட் தோன்றும். நெக்ஸ்ட் இரவு. இரவு அப்படின்னா பகல். ஆரம்பம். ஆரம்பம்க்கு ஆப்போசிட் முடிவு. காலைனா மாலை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு எதிர்மறை சொற்களை கிட்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுல பாருங்க, புள்ளி பெற்றவன் நான், என் எண்ணிக்கை 18, நான் யார்? ஸோ புள்ளி பெற்றவன் நான் அப்படின்னா 18 எழுத்து மொத்தம் இருக்கு. அதுல புள்ளி உள்ள 18 எழுத்து. ஸோ அது என்னது? மெய் எழுத்து. ஸோ புள்ளி பெற்றவன் நான், என் எண்ணிக்கை 18னா மெய் எழுத்து. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தலை உண்ணும் 2 எழுத்து பிராணி. ஸோ அனிமல் நேம் கேட்டிருக்காங்க. அந்த அனிமல் வந்துட்டு தலை அப்படின்னா இலை. ஸோ இலைத்தலை அதை சாப்பிட்ற 2 எழுத்து பிராணி அப்படின்னா ஆடு. துளை கொண்ட 3 எழுத்து கனி. ஸோ சீட்ஸ் உள்ள 3 எழுத்து கனி ஃப்ரூட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க? மாதுளை. எழுத வரைய பயன்படுவது, நம்ம எதை யூஸ் பண்ணி எழுதுவோம் வரைவோம்? தாள். தாள்னு ரைட் பண்ணணும். மனிதனை மேம்படுத்தும் 3 எழுத்து. ஸோ மனிதன் மேம்படுத்த 3 எழுத்து அப்படின்னா கல்வி. ஸோ கல்வியால தான் மனிதன் வந்துட்டு மேம்பட முடியும். இனிப்பான படிக கட்டி. இனிப்பான படிக கட்டினா கற்கண்டு. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி பிளாங்க் ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். அடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க. படம் பார்த்து அதன் பெயர்களை எழுதுவோம். ஸோ படம் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. பிக்சரை பார்த்து அதுக்கான பெயர்களை கிட்ஸ் கரெக்டாக எழுதணுமா. ஃபர்ஸ்ட் இது என்ன படம்? சங்கு. அப்போ இங்கே இங்கு சங்கு அப்படின்னு கிட்ஸ் ரைட் பண்ணணும். இது பை. சக்கரம். இக்கரம் சக்கரம் அப்படின்னு படத்தை பார்த்து கிட்ஸ் அதுக்கான பெயர்களை எழுதணும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த படம் இது என்னது? நாக்கு. இது தக்காளி. அப்பா, நத்தை, அம்மா, பட்டம். ஸோ படத்தை பார்த்து அதுக்கான பெயர்களை எழுதுறதுக்கு கிட்ஸ் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ அடுத்த ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க, விடையளி. ஸோ 2 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க. கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சரை 1 வேர்டில் எழுதக்கூடாது கிட்ஸு. கொஷின்லேருந்து எடுத்து ஆன்சரை எழுதணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, தலை உண்ணும் பிராணி எது? தலை உண்ணும் பிராணி என்னது? ஆடு. ஸோ அப்போ டேரெக்டாக ஆடுன்னு இங்கே ரைட் பண்ணக்கூடாது. தலை உண்ணும் பிராணி ஆடு அப்படின்னு கிட்ஸு சென்டென்ஸில் எழுதணும். அப்போ தான் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வல்லின எழுத்துக்கள் எழுதுக. வல்லின எழுத்துக்கள்னா என்னது? இங்கே வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இக்கு இச்சுன்னு அந்த 6 வல்லின எழுத்துக்களையும் கிட்ஸ் இங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மனிதனை மேம்படுத்துவது எது? ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதணும்? மனிதனை மேம்படுத்துவது கல்வி. மெல்லின எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. என்றால் என்னன்னா தான் மெல்லின எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு எழுதணும். இதில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைனா மெல்லின எழுத்துக்கள் 6. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, மெல்லினம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மெல்லினம் என்றால் என்னன்னா அதோட டெஃபினிஷன் எழுதணும். மெல்லினம் என்றால் என்ன? மெல்லினம் என்றால் மெல்லிய ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி தான் வல்லினம் என்றால் என்ன? வல்லினம் என்றால் வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு இங்க ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, வன்னில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. வல்லின எழுத்துக்கள் 6 அப்படின்னு ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கிட்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணணும். எக்ஸாம்ல வந்துட்டு வாய்மொழி தேர்வுல வந்துட்டு வாழை மரம்னு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரை வந்துட்டு ஓரலாவும் சொல்ல வைக்கலாம், ஆரல்ஸ் புக்ல கிட்ஸை ரீட் பண்ணவும் வைக்கலாம். ரீடிங்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும் நம்ம கிட்ஸுக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.